ஸோ ஹாய் மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப மாதம் கழிச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கிராணி சாப்டர் 2. இதில் நான் இந்த ஈஸி மூடில் தான் ப்ளே பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க. குவாலிட்டி வந்து மீடியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க போகலாம். தாடி சவுண்டு வேறு நிறைய, பிரைட்னஸ் வேறு கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கம்மியாக இருக்கா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்பா இந்த ஒரு வீடியோ போடுறதுக்குள்ளே நான் இந்த அரை மணி நேரம் ஒரு அடி கூட வாங்காமல் அரை மணி நேரம் கஷ்டப்பட்டு விளாண்டு எஸ்கேப் பண்ணிட்டேன். எப்படியோ ஃபைனலி எஸ்கேப் பண்ணிட்டேன். பிரைட்னஸ் வச்சுக்கிறேன். அது இது இல்லை, மறந்துட்டேன். பிரைட்னஸ் இந்த பிரைட்னஸ் வச்சுட்டு போகிறதுக்குள்ள என்னெல்லாம் பாடுபட வேண்டியதோ இருக்கும் பாருங்கள் மக்களே. அப்படியே போனாலும் நம்ம போட்ட வீடியோவுக்கு 5 இந்த மாதிரி ஒரு ஒன்ஸில் அது என்ன எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், ஒரு 5 வியூ தான் வந்திருக்கு. ப்ளீஸ் பார்க்குறீங்க, லைக் சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் மக்களே. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைக் சப்ஸ்கிரைப் கூட வரல மக்களே. உங்களுக்கு சூப்பர் வீடியோலாம் எடுத்து போடுறேன். எனக்காக ஒரு லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க மக்களே, சரியா? சந்தோஷம். நான் வருகிறேன். எவ்வளோ நேரம் தான் நான் நிற்கிறது? வாடா போகலாம். ஆமாம், நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வரவே மாட்டேன் ஒருத்தன் கூட. கன்று மட்டும் கையில் கிடைக்கணும். போட்டா தெரியாமல் சொல்லிட்டேன்பா, வரேன். ஸோ மக்களே, அவன் அந்த சைடு போயிட்டா நம்ம இந்த சைடு போவோம். வேணாம், நான் எதுவும் பண்ணல. வேணாம், நமக்குள்ளே பகை இல்லை. வேணாம், என்னை விட்டுறா, ஓடிடுறேன்டா. ஓடுங்க மக்களே, ஓடுவோம். எப்பா கை தெரியுது, வந்துருவானோ? ஸோ வந்துருவான்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, அப்படியே நிற்க வேண்டியதாக இருக்கே அவனுக்கு பயந்து. போயிட்டான். என்ன துரத்துறேன் இரு. கன்று கிடச்சோடனே மொட்டை மாட்டையிலே போடுறேன். பேசாமல் நம்ம எஸ்கேப் பண்ணி போகும்போது இவனுக்கு ஒரு ஆலிவ் ஆயில் பாட்டில் கொடுத்துட்டு போவான். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இவனோடது முடியல. இந்த தலையிலலாம் முடி முளைக்காது. இருப்பு சட்டி கொதிக்கிறான். எப்பா என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு வீடியோ எடுத்து போடுறதுக்குள்ளே என் உயிர் போகுது. எப்பா போங்க, வரிசையாக ரயில் வண்டி மாதிரி போங்கப்பா. அப்பா போயிட்டான். ஓடு மாடிக்கு ஓடு, எல்லாத்தையும் சுட்டிட்டு போயிடுவான். என்னத்தான் பண்ணுறது? என்ன எதிரா அது? சரி, பக் என்னமோ இது வருமா. ஒரு நிமிஷம், திரும்ப வெப்பன் கிடச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என்னெல்லாம் சொல்கிறேன் தெரியலையே, ஜாலியாக இருக்குது. வாடிகளவே இப்போ முடிஞ்சால் வந்து பாரு. சவுண்டு வந்துருச்சு. எடுக்க முடியல. என்ன எறா அப்பா வந்துருச்சு. முடிஞ்சா வாடி, வந்து பாரு. ஆமாம், முடிச்சோட்டான். குட்ரி, ஐய தள்ளு. ஆமாம் சரி. சும்மா நிமிஷம் நான் தள்ளி தொலை கருமா. வாடா கிளவா. இப்போ நீயா நானான்னு பார்த்துருவோம். வா. என்ன ஐசியூ? நான் தானே உன்னை சியூ. போடு, தள்ளி விடு. தாடி எப்படி விழுகிற? இதோ பேக் ஃப்ளிப் அடிக்கிற மாதிரி விழுகிற. என்ன பண்ணுறதுன்னே தெரில. பாவம் பலூன் மாதிரி ஊதி போயிட்டேன். சரி வாங்க, நம்ம போய் இந்த ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் நல்ல பொருளாக கிடைக்குதான்னு பார்ப்போம். வாங்கடா. அப்பா அந்த சென்சிட்டிவிட்டி தான் எனக்கு இப்போ ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. சரி வா போடு க்ரூபர். எஸ், நம்ம இந்த ரூம் திறந்துட்டு வந்து எடுத்துக்கலாம். போடுங்க மக்களே. டோர் லாக்கா? இது நாளைக்கு தேவையில்லாத இந்த ரூம் ஓப்பன் பண்ணிப்போம். அப்பா என்ன இதுக்குள்ளே ஒன்று இருக்குது. ஒரு போட் கீ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போனா நம்மளுக்கு இன்றைக்கி போட் எஸ்கேப் தான். இந்த
முக்கியமாக மக்களே, இந்த கேம் பிளேயில் நான் ஒரு அடி கூட வாங்காமல் தப்பிச்சிருக்கேன். நீங்களே பாருங்கள். சரி, நம்ம இப்போ க்ரௌ பார் எடுத்துக்கிட்டு இந்த மாடியில் ஒரு பொட்டி இருக்கும், அதை ஓப்பன் பண்ண போவோம். வாங்க, அந்த பொட்டிக்குள்ளே என்னதான் அப்படி கிடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க மக்களே. போடு பெட்ரோல் கேன். இது நம்மளுக்கு தேவைதான். வாங்க வாங்க வாங்க, ஓடு ஓடு. அப்புறம் மக்களே, ஒரு முக்கியமான விஷயம், இந்த கேமை நான் 1/2 மணி நேரம் விளையாடியிருக்கேன். ஒரு அடி கூட வாங்காமல் தப்பிச்சிருக்கேன்னா என்னாலே நம்ப முடியல. ஏன்னா இது ஏன் ஃபஸ்ட்டு கேம் பிளே, ஃபஸ்ட்டு ட்ரை, ஃபஸ்ட்டு எஸ்கேப்பு. என்னால் நம்பவே முடியல மகளே, நான் தான் இப்படி பண்ணேன்னு. அப்புறம் இங்கே நம்மளுக்கு தேவையான க்ரௌ பார் இருக்குது. கீழே ஒரு பொட்டி இருக்குது, அது எங்கே? அந்த கீழே இருக்க ஒரு பொட்டி இருக்குது, அதை போய் திறக்க போகலாம். வாங்க. கொஞ்சம் மறந்துட்டேன். சை, வாங்க கீழே போகலாம். அதுக்குள்ளேயே 2 பேருக்கும் உயிர் வந்துடும். மறுபடியும் போட்டு தரல, நான் தண்ணி வந்தாகணும். வாங்க போகலாம். வாங்க வாங்க. கீழே என்ன கிடக்கும்? யாராச்சும் கெஸ் பண்ணி தானே ஆகணும். போடு கட்டிங் பிளேயர். மேலே ஒருத்தன் இருப்பான், அங்கே கன்ஃபார்ம் ஒரு மேலே ஒருத்தன் இருப்பான். அதை கன்னால் சுட்டு அந்த டோர் திறக்கும் போது ஒரு இந்த செயின் கட்டரை வச்சு கட் பண்ணணும். கட் பண்ணால் ஒரு இது மாதிரி கிடைக்கும். அது என்ன, ஒருத்தன் கீழே விழுவேன், அது பின்னாடி அது பேர் என்ன, இது இருக்கும், வாய்ப்பு இருக்குது, ஸ்டேரிங். இப்போ நான் கீழே பியானோ வச்சு சவுண்டு போட்டிருக்கேன். போடு ஸ்பார்க் பிளிக்கு. ஏஸ், நம்மளுக்கு இன்றைக்கி லக்கா அடிக்குதுப்பா. வாங்கப்பா. தொடி கிளவி வரட்டேன். கதவு சாத்துறா வேமா, பயத்தில் தண்ணி எறிகிற போது. வாங்க வாங்க அப்பா, எனக்கு பயமாக இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? சரி, கொஞ்சம் நேரம் நின்று பார்ப்போம். இப்போ போயிருப்பான்னு நினைக்கிறேன். திறக்கலாமா வேணாமா? திறப்போம். எப்பா, ஒரு இதை எடுக்கிறதுக்குள்ளே என்ன பாடுபட வேண்டியது இருக்குது. ஒரு எஸ்கேப் கூட பண்ண விடாமல் அப்படி என்ன நம்மளை பிடிச்சி போட்டிருக்கு. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நம்ம அடிக்கிறாளே, அடிச்சுட்டு அப்பயே கொண்டுற வேணாம். இவன் என்ன ஏதோ 1 2 3 4 5 நாள் டைம் தரான். என்னடா இது? அந்த மாதிரி தான் எனக்கும் இருக்குது. ஒரு வேளை ஆத்தாடி கிளம்ப போகிறானே, பாட்டை போட போகிறான்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ கிரானிஸ் ஹவுஸ் அப்படின்னு ஒரு பாட்டை போடுவேன். இப்போ பாருங்க, இட்ஸ் அ கிரானிஸ் ஹவுஸ் ஆடிக்கிட்டு இருப்பேன். நம்ம போக வேணாம். வந்துட்டேன். ஓடு 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 ஓடு, சந்துக்குள்ளே ஓடு. அப்பா, தப்பிச்சு வந்துட்டோம் எப்படியோ. அப்பா, டோர் ஹேண்டில் நிற்கிறான் போர், போசா போர். வெளியே வந்தேன்னா மொட்டை மாடியில் தபாயில் வாசிச்சுட்றேன். வளருது. சை, இப்போ விவரமாக இந்த சைடு வந்தேன்ல, இப்போ அந்த சைடு வருவானான்னு பார்ப்போம். இருங்க, விவரம் 2 இங்கே தான் நிற்கிது. திரும்பிட்டு வருவேன் பிளானை போட்டு. உனக்கு இருக்குது, கிச்சனில் தானே கன்னை போட்டேன். கன் எடுத்துகிட்டு உனக்கு இருக்குப்பா. திரும்பிச்சுருங்களா? திரும்பிடுச்சு. ஓடுறா, நீ கன் எடுத்து சம்பவம் தான். என்ன, எங்கிட்டா போவீங்க? எப்போ வாங்கடா, நான் பாட்டை போடுவேன்டா. அவன் ரேடியோ நான் தொட்டேன், நான் மாட்ட முடியல. நீ வருவேன் முதல்ல, ஒன்றைய போட்டு தரணும். கிரீனிஸ் ஹவுஸ் விழுகிறது பாருங்க. சோட்ட மாட்டேன். ஓடியான் சைடு பயந்துருவோமா? ஓ மை காட், வந்துட்டோம். ஃபிக்ஸும் அந்த மாதிரி ஆடுறேன். சரி, வாங்க மக்களே, அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். ஏப்பா, இங்கே என்ன கிடைக்குது? ஒன்றும் இல்லை. ஏப்பா, என்ன தான் பண்ணுறது? பேசி தொண்டை தான் வறண்டு போச்சு. நான் என்ன பண்ணுறது? ஒத்தாடி, இந்த டோரை ஓப்பன் பண்ணணுமா? மேலே போ. வா. இவங்க வேற கத்துறாங்களே விளாட்ற. இவங்கயும் வீடியோவும் எடுக்க விட மாட்டாங்க. சை, வேற ஒன்றும் இல்லைங்க, என் தம்பி தான் கத்துறேன். ஏன் கத்துங்கிறீங்க? ஃப்ரெண்டு கூட அவ்வளோ கற்று மெதுவாக விளாடுங்கடா. யூடியூப்புக்கு ஆடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன்டான்னு கேட்கவே இல்லை. நான் என்ன தாங்க பண்ணுறது? இப்போ போகலாம், பார்ப்போம். போகலாம். வேறு என்ன கிடைக்குது? சன்கன்னு என்ன? மேலே போய் அந்த கதவை திறக்க தான் ஸ்டன்கன் எடுத்தேன். அதுவே மறந்து போயிட்டேன். சரி, ஏன் ஒரு நிமிஷம் இன்னும் கன்று ஒரு மாதிரி ஆடிச்சு. ஏதோ ஒன்று போடு, ஷூட். திறந்துருச்சுல ரகசிய கதவு. இதைத்தாங்க நான் சொன்னேன். அந்த என்ன செயின் கட்டரை வச்சு இதுதான் கட் பண்ணோம். கட் பண்ணால் இங்கே ஒரு என்ன கருப்பு கலரில் ஒருத்தன் கீழே விடுவேன். அவன் யாருன்னே எனக்கு தெரியாது இது வரைக்கும்.
சரி, அவன் யாருன்னே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா சென்சிட்டிவிட்டி கரெக்டாக தானே பாஸ் பண்ணியிருப்பேன் மக்களே. இங்கே ஒரு இடத்துல பாஸ் பண்ணிட்டு இது பண்ணியிருப்பேன். அது கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் வேலை சொல்லியிருப்பாங்க, அதான் வேறு ஒன்றும் இல்லை. சரி போகலாம். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் இடையில பாஸ் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் வேலை சொன்னாங்க, செஞ்சுட்டு வர்றதுக்குள்ளே அப்படியே ஒரு அரை மணி நேரம் சரியாக போயிருப்பா. கட்டிங் பிளேயர் எடுப்போம், வாங்க போகலாம். மிஸ்டீரியஸ் மேன் இருக்கிற இடத்துக்கு போகலாம். மர்மமான மனிதன், அவன் யாருன்னே எனக்கு தெரியலை. ஏதோ என்ன அது பேர் என்ன, கருப்பு கலர் குள்ளாக போட்டு உக்காடுற மாதிரி அப்படியே படுத்துருவேன். பார்ப்போம் யாருன்னு. அவன் முகத்தை பார்க்க முடியுமான்னு தெரில. இந்த வீடியோவில் நான் முகத்தையே பார்க்கல, அதில் என்ன பொருள் இருக்குன்னு தான் பார்த்தேன். இப்போ பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் ஆடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்ப்போம். என்னடா திறங்கடா வேமா. என்னடா முகம்லாம் சுண்ணாம்பு பூசின மாதிரி இருக்குது. முகமே மொத்தத்தில் தெரியலை. வேஸ்ட்டு, போங்கடா. நான் சேஃபையாச்சும் திறக்கிறேன். ஏதாச்சும் நல்லதாக பேட்லாக் கீ கொடுத்தா நல்லாயிருக்கும். வாங்க மக்களே, வாங்க போகலாம். இப்போ என்ன பண்ணுறது? அந்த கிழவி வந்துடுவாங்களோன்னு பயமாக இருக்குது எனக்கு. அதுக்கே பயந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஏப்பா இவங்க வருவாங்களா என்னன்னே தெரியலையே. எனக்கு வேறு பதட்டமாக இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? அப்பா என்ன தான் பண்ணுறது? இவங்க வருவாங்களா என்னன்னே தெரியலையே. தைரியம் வச்சுட்டு போவோம்னாலும் போக முடியலை. போவோமா வேணாமா போயிடுவோம். நினச்சேன்டா ஏன்டா இதெல்லாம் தேவையில்லாத வேலை. கண்ணுடு வேமா. ஏறா அப்பா. இப்போ வாடி பார்ப்போம். ஆமாம் வாடி, இப்போ பாரு. சரி போகிறான். வந்துட்டான். போடு. யாருக்கிட்ட பிளேயர்னா சும்மா வாடா. இப்போ எங்காவே வாடா, வந்து பாரு. இப்போ இன்னொரு ஒருத்தன் வருவானே, கிராணி ஏன் அடிச்சு அப்படின்னு வருவான். போடு ரேடியோ பாரு. கிராணிஸ் ஹவுஸ் வந்துட்டான் பாரு. போடு. என்ன திமுறா? வாடா பண்ணுறியா? போ. தள்ளுறா. அப்பா இவன் காலை பிடிச்சிக்கிட்டே இருக்கானே. விட்றா. இங்கே ஒரு மொட்டை மண்டையில் அப்புறம் ஷாட்கன் எடுத்தேன்னா அடிச்சு விடுவேன். அந்த பயம் இருக்கணும். விட்டேன். எல்லாம் பயம். போடு பேட்லாக்கி. இது நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் பாஸ் பண்ணியிருப்பேன் மக்களே, அதை கொஞ்சம் கண்டுக்காதீங்க. இது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு பாஸ் பண்ணி இந்த வீடியோ பாஸ் பண்ணாமல் மறந்துட்டேன். சரி விடுங்க. பேட்லாக்கை நான் எடுத்துட்டேன் கடைசியில். அப்புறம் அந்த பேட்லாக் எடுத்து போய் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு மற்ற பொருள்லாம் எடுக்கும் போது அதை கீழே போட்டேன்னு நினைக்கிறேன். அதான் வேறு ஒன்றும் இல்லை. தட்ஸ் ஆல். அதான் தட்ஸ் ஒன்லி அ ப்ராப்ளம். எஸ், அதை திறந்துட்டு அப்படியே நான் ஓடிடுவேன். அவ்வளோதான். சரி இப்போ நம்ம மேலே போவோம். அவன் வருவானான்னு பார்ப்போம். எப்பப்பா இந்த போகிறதுக்குள்ளே எனக்கு என்ன டார்ச்சர் தெரியுமா? இந்த கேம் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ப்ரெஷர் தான் ஏறிடுச்சு. சரி வாங்க இப்போ பார்ப்போம். நான் ஆட்டிக்கு மேலே போய்கிட்டு இருந்தேன். போனேன்னா என்னாச்சுன்னு நீங்களே பாருங்கள். ஒன்றுமே நடக்காது. அதுதான் இங்கே ப்ராப்ளம். சுட்டுத்தள்ள எவனும் இல்லை. சரி அப்புறம் இந்த ட்ரா இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ட்ராவை திறந்தேன். எப்போ வெப்பன் போடு. இன்றைக்கி ஒரு சம்பவம் உறுதி. சரி வாங்க போகலாம். எப்போ எப்படியோ ஃபைனலாக நம்ம கன் எடுக்க போகிறோம். இன்றைக்கி போட்டு தாக்குறோம். 2 பேரும் வருவாங்க. இல்லை ஒருத்தனுக்கு இன்றைக்கி இருக்குது, மொட்டை பயலுக்கு இப்போ இருக்குது. போடு, எடுத்தாச்சு. வாங்க போகலாம். எங்கே அவள் வருவாளே முதல்ல பியானோ வச்சா. எங்கே வாடியே. இந்த இதையும் தள்ளிடுறேன் சேர்த்து. வா எங்கே இருக்க? வா கோழி மாதிரி கூப்பிடுவாங்களா? அப்பா ஆமாம்
வேஸ்ட். இவ்வளோ ஸ்லோவாக நடந்து வர்றதெல்லாம் என்னத்துக்கு வருது? வா வாடா. எங்கே அவன் இன்னும் வரும்? ஏதோ பிளான் பண்ணிட்டான் போல். பிளான் பண்ணிட்டான்டா. எங்கடா அவன்? அடே எங்கடா இன்னும் வரல? டே இதெல்லாம் அநியாயம்டா. கிராணி வரையறதுக்குள்ளே போட்டால் தான் நம்மளுக்கு டைம் இருக்கும் எல்லாத்தையும். இல்லை இவன் வந்து நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிருவான். இவளை சுட்டோம்னா இப்போ அவன் சீக்கிரம் வர ஆரம்பிச்சிருவேன். ரெண்டத்தையும் எஸ். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை. நான் இங்கே ஒரு பாஸ் வேறு பண்ணிட்டேன். வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். வீடியோ பாஸ் பண்ணிட்டு வீடியோவே எடுக்கல மக்களே. முக்கால்வாசி கவலையாக போச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அது இதுன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். 2 பேர் ஸ்பான் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்நேரம் நான் அவங்கள சுட்டேன். அந்த திரும்ப வந்துட்டாங்க. ஓடு. அவங்க வந்துட்டாங்க. அதனால் நான் ஒரு ஐடியா பண்ணேன் மக்களே. ஸோ வெளியே ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. அதனால் இடத்த மாற்றிட்டு ஆடியோ இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அவளும் துரத்த நான் ஐடியா பண்ணேன். போடு, இங்கே மேலே தானே கன்று போட்டோம், அவள் கீழே தானே வரான்னு மேலே போய் கன் எடுத்தேன். போட்ட விழுந்த சவுண்டு கேட்டுச்சு. எனக்கே கேட்குது, அவளுக்கு கேட்காமலா இருக்க போகுதுன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். வரல. சரி நான் ஒரு முடிவு எடுத்தேன். ஸ்டண்ட்டு கண்ணை கீழே போட்டு எடுத்தேன். அப்போ தான் தகன்னு ஓடி வரா பாருங்க. வாடி ராசாத்தி போட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ அவன் வர்றது தான் ஸ்பெஷலு. கிரானிஸ் ஹவுஸ் போடு பாட்டை. இந்த பாட்டை போட்டால் கொஞ்சம் வைபாக இருக்குது. வாங்க அவன் வரானான்னு பார்ப்போம். டேய் எங்கடா இருக்கா? ஒழுங்கு மரியாதையாக வந்துடுறா, இல்லைன்னா அடி பின்னி போடுவேன். 15 அவன் அங்கேயே போய் விழுந்துட்டான். பாவம், தெம்பே இல்லை. பலூன் மாதிரி 2 பேரும் போய் விழுகிறாங்க. சை பலூன் மண்டைங்க எங்கடா இருக்காங்க? சை மறுபடியும் போடுறா. இஸ் அ கிரானிஸ் ஹவுஸ் போடுறா. மறுபடியும் பாட்டு போடு. வைப் பண்ணு. கிரானிஸ் ஹவுஸ் போடு. இன்னும் வரல. என்னடா பண்ணுறது? எப்பா இவன் இன்னும் வரதுக்குள்ளே எனக்கு தான் ப்ரெஷர் ஆகுது. எங்கே அவனை வந்தால் இன்றைக்கி லாங் ரேஞ்சா ஷார்ட் ரேஞ்சான்னு பார்த்துருவோம். லாங் ரேஞ்சா ஷார்ட் ரேஞ்சாவா? லாங் ரேஞ்சு போடு. நாங்களாம் லாங் ரேஞ்சரா? போடு. அவ்வளோதான், முடிச்சுட்டேன். எவ்வளோ நேரம் ஆக்குறேன்? எனக்கு டைம் இல்லை, அதனால தான் லாங் ரேஞ்சிலே போட்டேன். வாங்க மக்களே, போய் நம்ம வேறு வேலையை பார்க்கலாம். இங்கே கூட விளாண்டுக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு தான் இதுவாகி போயிடும். என்னடா இது? ஒழுங்கா போய் தலப்பா. வாங்க போகலாம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸு நம்ம அந்த என்ன ஸ்பைடர் தலையங்கிட்ட அது என்ன ஸ்டேரிங் கிடைக்குதான்னு பார்ப்போம். வாங்க. ஆமாம், அது கறி எடுத்துகிட்டு வரணும். சரி கறி எடுத்துகிட்டு வருவோம். அது நம்ம மற்ற வேலை அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்போ ஏப்பா வாங்க. சூப்பர், திறந்துட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த ஸ்பைடர் தலையனுக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. அந்த கறி எடுத்தாந்து போடணும். இல்லைன்னா அவனை சுட்டு தள்ளினா நம்மளுக்கு தான் ஆபத்து. அவங்க 2 கோவப்பட்டு வந்து நம்மளை எப்படி அடிப்பாங்கன்னு தெரியும். ஒருத்தன் தடியை வச்சு அடிப்பான், இன்னொருத்தவன் உருளைக்கட்டையை வச்சு அடிப்பா. இதெல்லாம் தேவையா? சுகர் போட்டுருவோம். சுகர் போட்டால் கொஞ்சம் நேரம் அடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க, ஆனாலும் அடிப்பாங்க. அவனுக்கு கொஞ்சம் சுகர் போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம போய் எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதான். தேவையான பொருளாக இருந்தால் நல்லது, இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டாங்கன்னு கிளம்பிகிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி இப்போ என்ன பண்ணுறது? வாங்க போகலாம். எப்பா இவனை சமாளிக்கிறதுக்குள்ளே நான் தான் பாடுறேன். எங்கே? வாங்க. கறி இங்கே இருக்கு, எடுத்துட்டு வா. போடி. இப்போ ஓடி உனக்கு இருக்கு. வா இப்போ வா. பயந்துருவோமா? போடு. பயந்துருவோமா? கத்துக்குட்டி வாடி. ஆமாம், சாயறதை பாருங்க. பலூன், வெள்ளை பலூன். அவனை நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் சுட்டு தள்ளலாம். லேட்டாக தான் வருவேன். அது வரைக்கும் நம்ம அந்த மீட் எடுத்து கொண்டு போய் அதுக்கு போட்டு தேவையான பொருளாக இருந்தால் நல்லது, இல்லைன்னா அவ்வளோதான். ஐயோ, இதில் வேற என்ன பண்ணுவான்னா கேமராவில் பார்த்துட்டு நம்ம எங்கே இருக்கோன்னு கண்டுபிடிச்சிருவேன். 8 கால் பூச்சி உள்ளே
4 கால் தான் இருக்கா? 4க்கு ஓடு, உள்ளே ஓடு, உள்ளே ஓடு, போ போ. போக மாட்டேங்குது. போயிடுச்சு. அந்த பயம் இருக்கணும். ஆமாம், இந்த ஆகி ரைஸாக போய் இது கறியை வச்சிடணும். அது மட்டும் பார்த்துருச்சுன்னா அவ்வளோதான். ஓடு ஓடு, வேமா ஓடு, வேமா ஓடு, வேமா ஓடு. அது என்ன பொருள்னு பார்ப்போம். கடவுளே கடவுளே, போங்களாம்மா. ஹெலிகாப்டர் கேக்கு தான் நான் வந்தேனா? சேய், வாங்க நம்ம போகலாம். அடுத்து என்ன பண்ணுறது? அடுத்து வேறு எங்கே இருக்கோம்? கிளம்பி ஓடுறோம் 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 ஓடுறோம். நம்ம பார்க்கலாம், அது வரைக்கும் சந்தோஷம். எப்பா, இதுக்கு தான் நான் முன்னாடியே மக்களே நான் சொன்னேன். கிராணியை சுட்டுட்டு லேட்டாக அவனை சுட்டா அதுக்கு முன்னாடி கிராணி ஸ்பான் ஆகிடுவான். கிராணி ஸ்பான் ஆனால் அவளை சுட்டா கிளம்பி ஸ்பான் ஆகிடுவான். இதெல்லாம் தேவையா? அதுக்கு தான் 2 பேர் ஒன்றா வந்தோடனே சுடணுங்கிறது. அதுக்கு தான் பிளான் போட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? சொன்ன மாதிரியே இந்த ஹெலிகாப்டர் அந்த ஃபோட்டோ வச்சு கன்னை ஷூட் பண்ணி இந்த கிளாஸ் வியூஸ் வைப்போம்ல, அந்த இடத்துல கூட ஸ்டேரிங் வைக்க வாய்ப்பு இருக்குது. சரி, போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. இந்நேரம் வந்திருப்பேன் இல்லை? கிராணி வந்திருப்பா. ஆமாம். அப்பா, இந்த பேப்பரை எடுத்து கொண்டு போய் வச்சுருவோம். ஓகே மக்களே, வாங்க மக்களே, போய் வைப்போம். இதுக்கு நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், அதனால் இதை மட்டும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டுக்கிறேன் மக்களே. எப்படி நான் சொல்கிறது? ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டால் மொத்த வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போயிடுது. என்ன பண்ணுறது? இந்த 33 நிமிஷம் நான் வாயில தான் பேச வேண்டியதாக இருக்குது. இதில் வேறு எப்பா என் தொண்டையே வறண்டு போச்சுப்பா. இவங்க மத்தியில் நம்மளை காப்பாற்றவே முடியாதுப்பா. இருங்க ஒரு நிமிஷம், இதை தள்ளி விட்டுப்போம். அவள் வராளான்னு பார்ப்போம். ஏப்பா வராளா? எங்கே? அங்கே பார்ப்போம். கொஞ்சம் பின்னாடி தள்ளு. பார்ப்போம். இன்னும் வரல. சரி, அவனை கீழே போயிடுவான். இந்த போட்ட சவுண்டுக்கு இப்போ ஸ்பான் ஆகிருப்பாளே, வந்து தானே ஆகணும். சரி பார்ப்போம். வந்து நிற்கிறான். இவ்வளோ நேரம் பார்க்க வராமல் இருந்தவ இப்போ தான் வருவியோ? போடி. நாங்கள்லாம் அடித்தா ஷார்ட் கன்னில் ஒன்லி கீழேருந்து மேலே வரைக்கும் ஆணிட்டேன். உனக்கும் தான்டா. கையில் சுட்டேன், கையை போயிடுச்சு. கை உடஞ்சிருச்சு. நான் பொறுப்பு இல்லை, நானாக இல்லை, நீ அடிக்க வந்தால் நான் சுட்டேன், அவ்வளோதான். எங்களுக்கெல்லாம் தெரியாது. புல்லட் இருக்குது, ரீலோட் பண்ணிக்கலாம். அப்பா இப்போ தான் நல்லா இருக்குது. யாப்பா இன்னைக்கு போடுவோம். அவங்கள சும்மாவே விடக்கூடாது மக்களே. ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க மக்களே. நான் என்ன மக்களே பண்ணுறது? இவங்க வேற என் தம்பிங்கலாம் வேற, என் தம்பி அப்புறம் என் தம்பியோட ஃப்ரெண்ட்லாம் போட்டு சத்தம் தாங்கலை. அவங்க நான் சத்தத்தை குறைங்கடான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் குறைக்க மாட்றாங்க. நான் என்ன தான் பண்ணுறது? போட்டு வேணாம் நம்மளுக்கு. அதனால் கொஞ்சம் அங்கே எனக்கு அந்த கத்துற சத்தம்லாம் இருக்கும், அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. forgive me, that's all. வாங்க இப்போ நம்ம அந்த குட்டிச்சாத்தான் இருக்கிற இடத்துக்கு போவோம். என்ன வர்றான்னு பார்ப்போம். இங்கே ஒரு ஃபோட்டோ பீஸ் எடுக்க வந்து நானே அதையே மறந்துட்டேன். வாங்க போகலாம் மக்களே. எப்போ சீக்கிரம் எஸ்கேப் ஆகிட்டா நல்லது, இல்லைன்னா அவ்வளோதான். சீக்கிரம் எஸ்கேப் ஆகணும், அதுதான் நம்மளோட ஒரு நோக்கம். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். வாங்க போகலாம். ஆடராடரா, வாங்க 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 வாங்க, வேமா வாங்க போடு. அவ்வளோதான், வச்சிரு. ஏடு அடுத்து போவே. இதாண்டா எனக்கு வெறுப்பாக வருது. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? வா இன்னொன்று வேகமாக வச்சுன்னு நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்த்தா தான் சீக்கிரம் எஸ்கேப் ஆக முடியும். சுச்சோ வேமா ஜஸ்ட் மிஷம் விழுந்திருப்பேன். நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். வாங்க போகலாம். அவ்வளோதான், திறந்தாச்சு. அடுத்த என்ன லெவல்? ஷார்ட் கன் வச்சு சொல்லணுமா? வாங்க, இதில் நம்ம திறமை ப்ரோ பிளேயர் ஆச்சே. வாங்க. இங்கே போட்டேன். அப்போ போட்ட ஞாபகத்தில் இங்கே வந்து தேடிடுறீங்க. வாங்க. ஒரு மாதத்துல ஏன் என்னால் போட முடியலன்னா என்ன பண்ணுறது? சரியான நேரமும் கிடைக்கல.
எக்ஸாம் வந்துருச்சு. எக்ஸாம் முடிச்சோடனே எனக்கு லீவு தான். டெய்லி வீடியோ போடுவோம். அப்போ வீடியோ போட்டுக்கலாம் வாங்க. இப்போ இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் கொஞ்சம். அடிச்சிரு லாஸ்ட் ஒன். அடுத்த வருவியில் அப்போ இருக்கு. மிஸ் பண்ணிட்டேன். இந்த இடம் மிஸ் பண்ண மாட்டேன். இப்போ பாரு நீ. இப்போ பாரு போ 2 புல்லட்டு பாஞ்சு அடிச்சிருச்சு. வாங்க போ. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்பா இப்போ தானே எனக்கு நிம்மதியாக இருக்குது. 2 புல்லட். வா அவ்வளோதான். இதை இங்கே போட்டு வச்சுருவோம். வாங்க. அடுத்து என்ன லெவல்னு பார்ப்போம். அங்கே ஸ்டியரிங் வீல் இருக்குது பாருங்க. கிளாஸ் ஃபியூஸ் வைக்கணும். கிளாஸ் ஃபியூஸை தேடலாம். இவங்க சவுண்டு வேறு தாங்க முடியலையே. நான் என்ன தேம் பண்ணுவேன் மக்களே. அதனால தான் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ண நல்ல வேலை விவரம் வந்து போட்டு சொல்லியிருப்பேன். மூஞ்சியை பாரு எப்படி இருக்குன்னு. முன்னாடி கையை உடச்சி விட்டு இப்போ காலை உடச்சி விட்டு. எனக்கு தெரியாது. நீ கீழே வந்துருந்தா என்னை அடிச்சிருப்ப. அதனால தான் நான் உன்னை போட்டு தள்ளிட்டேன். ஆமாம், என்னைய குறை சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. இந்த கிராணி வருவாளா பார்ப்போம். கிராணி எங்கே இருக்க? வேமாவா. விக்கு வச்சுருக்கோம். 10 விக்குக்கு 100 ரூபா தான் வாங்குகிறோம். வந்து எடுத்துக்கோங்க. சொட்டையை மறைக்கிறதுக்கான விக்கு. வாங்க. இந்த எப்படி ஓடி வரா பார்த்தீங்கன்னா தர முடியாது. போம்மா, இதுக்கு தான் கூப்பிட்டேன். போ. தேவையா? பேராசை பெருநஷ்டம். எப்பா இருக்கிற முடிய வச்சே எல்லாம் ஸ்டைல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் இது வேறையா? போட்கி எடுத்துகிட்டு போவோம். இங்கே போட்டு வைப்போம். எப்பா இது கொஞ்சம் நல்லது. இங்கே போட்டு வச்சா தான் நம்மளுக்கு சேஃப்டி. எனக்கு தொண்டை தான் பாவலிக்குது. அடுத்து எனக்கு தொண்டையை பார்த்துக்கோங்களே. வாங்க அடுத்து என்ன பண்ணுவோம். இங்கே ஸ்டண்ட்டு கன் இருக்குது. இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ என்ன தான் பண்ணுறது? நெக்ஸ்ட்டு போவோம். நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட்டு? அடுத்து என்ன? ஸ்பார்க் பிளக்கு. ஓகே, வேறு எதுவும் கிடைக்கல. எங்கடா கிளாஸ் ஃபியூஸை வச்சுருக்கீங்க? எங்கடா? எனக்கு தெரியவே இல்லைடா சத்தியமா. எங்கடா வச்சுருக்கீங்க? எங்கள் பாப்பா தாங்க இப்படி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கா. ஐயோ எனக்கு தலை வலிக்குது சத்தியமாக. நான் இதை அப்புறமாட்டி கூட ஆடியோவாக எடுத்து போட்டிருப்பேன். இப்போ ரொம்ப மாதமாச்சு. சீக்கிரம் போடணும் தான் இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோ. இவ்வளோ மாதமாச்சு. நீங்கள் எப்போ தான் வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கே சிரமமாக போச்சு. என்னாலேயே போட முடியல. அவ்வளோ கஷ்டம். என்ன பண்ணுறது? எல்லாம் படிக்க வேண்டியது இருந்துச்சு. அதான் வேறு ஒன்றும் இல்லை. படிப்பு தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்து தான் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு படித்து முடிச்சுட்டு இப்போ தான் வீடியோ போட்டு இருக்கேன் மக்களே. எப்பா அதுக்காகவாச்சும் ஒரு லைக்கை போட்டுருங்க மக்களே, தயவு செஞ்சு. இவ்வளோ நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். தயவு செஞ்சு இன்னும் லைக் போடாதவங்களாம் லைக் போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் போடாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் பேர் சிவதர்ஷன் SIVAன்னு போட்டு கேப் விட்டு DHARSAN போட்டு வச்சுங்க. தட்ஸ் ஆல். அது மட்டும் பண்ணிடுங்க. அது மட்டும் போதும். எஸ், அதை மட்டும் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு அப்பா ஆறுதலாக இருக்கும். ஏப்பம் வந்துருச்சு மக்களே. கிளாஸ் வியூஸ் எடுத்துகிட்டு நல்ல வேலை இங்கே போயிருப்பேன். நல்ல வேலை வைடா ஏப்பா. அதனால் கொஞ்சம் லைக் போடுங்க. நல்லாயிருக்கும். புது வீடியோஸ்லாம் சீக்கிரம் கிடைக்கும். ஏன் நான் போட மாட்டேன்? இவ்வளோ மாதம் போடலைன்னு தெரியுமா? யாரும் ஒரு 5 பேர் தான் பார்த்துருக்கீங்க போன வீடியோவில். அந்த 5 பேராச்சும் லைக் பண்ணியிருக்காங்களா? அதுதான் எனக்கு சிரமமாக இருக்குடா. தயவு செஞ்சு மக்களே லைக் பண்ணுங்கள். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆஹா, இங்கே ஒரு கிரானைட் பாக்ஸ் இருக்குது. சரி, இப்போ நம்ம வீடியோ தொடரலாம். வாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஷார்ட்கட்டை ஓப்பன் பண்ணிடுவோம். வாங்க போகலாம். உள்ளே யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் வந்தாகணுமே. தோறான் பாருங்க. ஜஸ்ட் மிஷின் நேரம் குடிச்சிருந்தா அடி வாங்கியிருப்போம். இப்போ நம்ம பார்த்துக்க ஒரு டொம்முன்னு வெடிக்கும். ஓடு டொம்முன்னு வெடிக்கும். டூம் வெடிச்சிருச்சுல.
அடுத்து இந்த சவுண்டு கேட்டு கிராணி வருவா. அதுக்கு நம்ம ஏதாச்சும் பொண்ணுமே மறுபடியும் போடுவோம். பார்ப்போண்டா. வாடி எங்கே இருக்க வா. இப்போ தான் என்ட்ரி கொடுக்குறாரு. போடு ஓடுறா. ஐயோ பக்கத்தில் விழுந்துருச்சே. டூம் முடிஞ்சுது. ஐயோ ஸ்டேரிங் கீழே தானே போட்டேன். ஐயோ என்ன ஆக போதோ. ஒன்றும் ஆகலைன்னா அப்பாடா ஒன்றும் ஆகலை. சரி வாங்க படக்குன்னு நம்ம எஸ்கேப் ஆகி போயிடலாம். அதான் நல்லது மக்களே. ஒரு அடி இப்போ பார்த்தீங்கல்ல, நான் இந்த வீடியோவில் ஒரு அடி கூட வாங்காமல் தப்பிச்சிட்டேன் மக்களே. எனக்கு அவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு கேம், ஃபஸ்ட்டு ட்ரை, ஃபஸ்ட்டு கேம் ப்ளே, கிரானியில் ஃபஸ்ட்டு கேம் ப்ளே, அதுவும் ஃபஸ்ட்டே எஸ்கேப் பண்ணிட்டேன். என்னாலே நம்ப முடியல, அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. கொஞ்சம் ஈஸியாக பொருள் கிடச்சிருச்சு. ஸ்டண்ட் கண்ணை தான் ஃபஸ்ட் நான் தேடினா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே தேடிக்கிட்டு இருந்தேன். ஒன்று அவனில் இருக்கும், இல்லைன்னா ஒரு நீளமான பீரோல் மாதிரி இருக்கும் தெரியுமா, அதில் இருக்கும். இல்லைன்னா இப்போ நான் ஒரு ரூம்குள்ளே போனேன்ல அதில் இருக்கும். இல்லை அதில் மேக்ஸிமம் இந்த ட்ரா மாதிரி இருக்கிறதுல 3 ட்ரா இருக்கிறதுல வெப்பன் கீ கிடைக்கும் முக்கியமாக. அதில் தான் நான் இப்போ எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது கீழே உள்ளது இல்லைன்னா நடுவில் உள்ளது பாருங்கள் கிடைக்கும். இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன். இப்போ ஒரு ட்ரா இழுத்து உங்களுக்கு ஒரு பொருள் கிடச்சிருச்சுன்னா அந்த ட்ராவில் வேறு எதுவும் இருக்காது, ஒரு பொருள் தான் இருக்கும். தட்ஸ் இட். இப்போ இது யாருக்கு தான் தெரியாதுன்னு கேட்பீங்க, இருந்தாலும் சொல்லிக்கிறேன் பிகினர்ஸ்க்கு. நான் இது கொஞ்சம் விளாண்டு பார்த்துருக்கேன். நான் வரமாட்டேங்குது. என்னடா வரமாட்டேங்குது. அப்பா வந்துடுச்சு. ஆட இது வேற. ஊற்று சீக்கிரம் ஊத்துறா. சரி மக்களே, அடுத்து நம்ம வேறு எதாவது மேலே உள்ளதெல்லாம் இங்கே எடுத்தாந்து ஃபிட் பண்ணணும். போட்கி வேறு நான் மேலேயே போட்டு வந்துட்டேன். ஒரு ஆளை கொஞ்சம் அவசரப்பட்டேன். ஷூ கேமராவில் பார்க்குறானே மொட்டை மண்டையே. ஐயோ இப்போ என்னடா பண்ணுற ஸ்பார்க்கில் வேமா. ஐயோ இந்த சைடு வந்துடுவேன். இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு மேலே போய் ஷார்ட் கன் எடுத்து 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு நிம்மதியாக போயிடலாம். அப்பா வேமா செட் பண்ணு. வா அடுத்துக்கு போ. ஸோ மக்களே, இங்கே நான் அலையே இல்லை. 33 நிமிஷம்னா சும்மாவே இல்லை மக்களே. அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சத்தியமாக. இன்னைக்கு கட் கூட பண்ணல. இதை நான் இந்த வீடியோவை கட்டே பண்ணல. அது என்ன இந்த சென்சிட்டிவிட்டி பாஸ் அதுக்கு மட்டும்தான் கட் பண்ணேன். மொத்தப்படி 33 நிமிஷம் நான் படாத பாடு சித்திரவதைப்பட்டேன். அந்த அளவு கஷ்டம் தெரியுமா. வாங்க மேலே அந்த ஷார்ட் கன் எடுக்கிறான். அந்த மொட்டை மண்டையை நான் பொழக்கிறான். சும்மா சொன்னேன். ஐயோ கண்ணடிக்க முடியல. ஓடுறா. கடவுளே ஓடு. அப்பா வந்தாச்சு. ஒடுந்துக்க. ஐயோ பேசியே என் வாய் வலிச்சிருச்சு மக்களை. ஐயோ செஞ்சு ஐயோ வரான். போயிட்டான்னு நினச்சேன். வரேன். ஐயோ பார்க்கல. நல்ல வேலை பார்க்கல நம்மளை. ஸோ மக்களே, இவன் போகிறதுக்குள்ளே எனக்கு கடுப்பாயிடுச்சு. பொறுமையாக மாட்டிங்க நடந்து போகிறேன். இங்கே பாருங்க, டீன் நடக்கிறத பாரு. சரி.